வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரடைய நோம்புக்கு கொழக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து பச்சரிசி வந்து நல்லா 1 மணி நேரம், இது வந்து அரிசி மாவு ரெடி பண்ண போகிறோம். ஈர அரிசி மாவு பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒரு பெரட்டு பரட்டிக்கணும். கோலம் மாவு பதத்துக்கு கோலம் போட்டால் அது இழை வந்து கிளியராக வரணும். அதுதான் இதோட பதம். இப்போ அரிசியை ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற போட்டுக்கலாம். துணியில் பரத்தி காய வச்சுடலாம். இந்த நோம்பு கொழக்கட்டைக்கு காராமணி போடுற வழக்கம். கொஞ்சம் வறுத்து ரெடியாக வச்சுட்டோன்னா ஒரு கொழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை ஊற போட்டுட்டு தண்ணியில் போட்டுட்டேன்னா சீக்கிரம் ஊறிடும். அப்புறம் வச்சு கொட்டிக்கலாம். அந்த கொழக்கட்டை பண்ணுறதுல இது காராமணி வந்து வறுப்படுற பதம் என்னன்னாக்கா, வறுக்கும்போது ஒரு வாசனை வரும். அந்த டயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக தேங்காய் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து நல்லா வடித்து வச்சுருந்தேன். இப்போ வந்து இதெல்லாம் அப்படி தான் போட்டுட்டு காய வைக்கலாம். அரிசி வந்து எப்படி இருக்கணும்னா, ரொம்ப காயக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டால் அரிசி வந்து இப்படி கையில் இப்படி இருக்கணும். நான் அரிசி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா ஒரு பரட்டிக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா, இந்த கோலம் வந்து இப்படி இலை போடும்போது நல்லா வரணும். இப்படி இருக்க பாருங்க. இது பார்த்தா தெரியும், சரியாக வரலை. அது வந்து எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வறுத்துட்டேன், மாவு வறுத்துண்டாச்சு. நம்ம இதை எடுத்து கோலம், இதான் பதம். கோலம் போடுற அளவுக்கு இருக்கணும். வறுத்துண்டு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும். மிக்சியில் இன்னொரு தடவை சுற்றிட்டு எடுத்து வச்சுட்டுலாம். காராமணியை ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுக்க போகிறேன். 1க்கு 2.5 கப்பு தண்ணி. எந்த ஆழாக்கில் எடுத்துட்டுருக்கேன் நான், இந்த ஆழாக்கில் 2.5 கப்பு போட்டுருக்கேன். வெல்லம் வந்து 3/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். இது கரையட்டும். கரைஞ்ச உடனே இந்த மண் இல்லாமல் வடிச்சுக்கலாம். வெல்லம் வந்து வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். காராமணி வேக வச்சது இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பதம். இப்படி தான் இருக்கும் பதம், ரொம்ப வேகக்கூடாது அது. இப்போ வந்து தேங்காய் அந்த பழுப்புலாம் நம்ம நறுக்கிடணும் இல்லையா, உப்பு கொழக்கட்டை வெள்ளை கொழக்கட்டை அது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நிறவி போட்டுக்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் என்ன அரிசி மாவு எடுத்து வச்சுட்ருக்கேன். இது 2 பங்காக பிரித்து வச்சுட்ருக்கேன். உப்பு கொழக்கட்டைக்கு தனியாக, வெள்ளை கொழக்கட்டைக்கு தனியாக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அழகு போட்டுட்டேன்னா 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கணும். வெல்லம் வந்து 3/4 கப்பு தண்ணி கொதிச்சுருக்கு. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மாவு கிளறிக்கலாம். உங்களுக்கு கிளறிட்டு காமிக்கிறேன். மாவு ரெடி. மாவு வந்து பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு நான் கிளறின்ட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு உருட்டிக்கலாம். ஓரெல்லாம் வெடிப்பு இல்லாமல் அழகாக பண்ணிட்டு நடுவில் ஒரு குவிச்சுக்கணும். இப்படி தான் வேக வைக்கணும். இட்லி தட்டில் வாழை இலை போட்டு இந்த மாதிரி கொழக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வேக விட்டுடலாம். உப்பு கொழக்கட்டைக்கு வெள்ளை கொழக்கட்டை பண்ணிட்டோம். இப்போ உப்பு கொழக்கட்டை போட்ட போகிறோம். இதுக்கு வந்து கடுகும் பெருங்காயமும் போட்டு வச்சுருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் தூள் பெருங்காயமும் போட்டுக்க போகிறேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து அதே தான், 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்க போகிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக எடுத்து இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் போட்டுக்கலாம். இதிலே நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டுக்கிறேன். காராமணி, இதுக்கும் காராமணி வந்து உங்களுக்கு எவ்வளோ, அது வந்து உங்கள் விருப்பம் எவ்வளோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம்.
தண்ணி கொதிக்கட்டும். வெள்ளை கொழுக்கட்டை நல்லா வெந்துடுத்து. இந்த ஆறட்டும். நல்லா தண்ணி கொதிச்செடுத்து அரிசி மாவு போட்டு கலரிக்கிறேன். அந்த கலரிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கலரிட்டேன். மாவு நல்லா உருட்டிக்கணும். பண்ணிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி வேக வைக்க வேண்டியதுதான். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க, கொழுக்கட்டை பாருங்கள், நல்லா விண்ணு நல்லா வந்திருக்கு பாருங்கள். வெள்ளை கொழுக்கட்டை நல்லா சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.